ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. எப்பவுமே குரு தான் இருக்கும் இடம் விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். சனீஸ்வரர் பார்க்கும் இடத்தை விட தான் இருக்கும் இடம் பலம் அதிகம். அதே மாதிரில இரவில் யாருக்கு பலம் அதிகம், பகலில் யாருக்கு பலம் அதிகம்னு பார்க்கணும். அப்போ குருவுக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை வந்து பார்க்குறாரு. குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் மேஷராசிக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம். முதல்ல வேலை வாய்ப்பு, இடமாற்றம். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு ஒருத்தன் காலை ஆட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் இருந்தது, எனக்கு கொடுக்கவே இல்லை சார். எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை, எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை சார். நல்லா பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் அங்கீகாரம் முக்கியமாக, அது எனக்கு கிடைக்கல சார். இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போகலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமா, வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமா அப்படின்னு ஆண்களுக்கு சுபமான பலனாக்கள். எப்பவுமே ஆண்களுக்கு ஒரு சுபமான பலன் கிடைச்சதுனாலே அவ்வளோதான். நான் பதிலே சொல்ல பாருங்க, அவரே சொல்லிட்டார். ஒரு மனைவி, மக்கள், குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு வீட்டினுடைய வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் குறிப்பது சுப கிரகமான குருவினுடைய பார்வை, வருமானம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் காலம். இதுவரைக்கும் ராகுதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் இப்படின்னு வகை வகையான எத்தனையோ தோஷங்களில் சொன்னாலும் திருமண வாழ்க்கை கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் போகும்போது ஏற்படக்கூடிய பிரிவுகள் உங்கள் குடும்பத்தில் மிக அன்பையும் பலத்தையும் கூட்டி கொடுக்கும். இதை எல்லாத்தோட வியாபாரிகளுக்கு புதிய வியாபார ஒப்பந்தம் ஏற்படும். எப்பவுமே இந்த குரு பெயர்ச்சி மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார் என்பது, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது பொது பலன். சனீஸ்வரனுடைய தாக்கம் பார்க்கணும், ராகு கேதுவனுடைய தாக்கம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் சொல்கிறது அத்தனையுமே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கு நாங்கள் பலன் சொல்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு உற்சாகமான பலன் தரும். அப்படின்னு நான் சுப பலன்களை கொடுத்துக்கிட்டே போனாலும் இன்னும் என்னுடைய சகோதரரும் சகோதரியும் சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நான் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறேன். நான் எதெல்லாம் விட்டனோ அதையெல்லாம் அவங்க பூர்த்தி செஞ்சு தருவாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட போகிறது. எந்த மாதிரி ட்விஸ்ட்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு நல்லது நடந்தது கிடையாது, எப்படா சாவேன்னு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள், நிறைய கமெண்ட்ஸ் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ரீசன். ஸோ பேசிக்கலாக என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக நிறைய பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னா, அவங்க யாருமே ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் லெவல் அக்யூரசியில் இருக்கிறது கிடையாது. யாரெல்லாம் இந்த உற்சாகமாக இல்லாமல் ஏதோ நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைகளில் ஓடின்னு இருக்கு. ஆனால் இந்த குருவுடைய மாற்றம்ங்கிறது வாழ்க்கையில் திருமணம் நடத்தி வைக்கும், பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும், பெண்களுக்கு பெரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுக்கும், உயர் பதவிகள் எட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, எதுவுமே சேராமல் தள்ளி போய் நியூக்ளியர் ஃபேமிலி, தனி கூடத்தினத்தில் போய் உட்காந்துருக்கிற ஆட்கள் அத்தனை பேரும் இப்போது ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுது. அதே மாதிரி வாழ்க்கையில் இது மேலே ஒன்றுமே பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நமைகளில் லாஸ்ட் மூமெண்ட்டில் கடவுளாக பார்த்து யாரோ ஒருத்தர் கை கொடுப்பாங்க. உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது கண்கூட பார்ப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு நேரடியாக உங்களுக்கு குரு பயிற்சி, அதாவது இந்த குருவுடைய பார்வை பலம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு, நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். எதிர்பார்க்கவே மாட்டோம். உங்கள் பாஸ் யார் இருந்தாங்க அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. உடனே உங்களுக்கு அந்த பொறுப்பும் சேர்த்து உங்கள் பொறுப்பும் சேர்த்து ரெண்டுமே ஈக்குவலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுகள். அதே மாதிரி 2 லட்டு திங்க ஆசையாங்கிற அப்படி பையன், அதுவுமே நடக்கும். ரெண்டாவது, தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய அம்சங்கள். அதே மாதிரி நண்பர்கள் இடையே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஓஞ்சு எல்லாமே அந்யோன்யத்தை கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதுலாம், யாரெல்லாம் அவங்க வேணான்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தாங்களோ,
அத்தனை பேர் வந்து உங்ககிட்ட சரணாகதி அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் இந்த குருவினால் ஏற்பட போகிறது. லைஃபோட மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீங்க. என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, கழுத்து சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, வர்ட்டிகோ சம்மந்தப்பட்டது, குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். பண்ண வேண்டியது குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை போய் மனசார தர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மாறப்போகிறதுங்கிறதுல டவுட் கிடையாது. வீரமும் தைரியம் மிக்க மேசராசி நேயர்களே, இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வை அப்படின்றது உங்களை ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7, 9, அடுத்தது 11. இந்த இடத்துல குரு பார்க்கறது என்பது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. என்னன்னா, நீங்க நீண்ட நாட்களாக பல காரியங்கள் உங்களுக்கு தடை ஏற்படுத்திட்டே இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா, இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அதீத லாபங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். உங்களோட உழைப்பு, உங்களோட திறமை வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பா உண்டு. நீண்ட நாட்களாக 2வது திருமணம் அல்லது 3வது திருமணம் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டிலும் இந்த நேரத்தில் மேசராசிகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இருந்த கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டு கட்ட முடியல, அதனால சில சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் மீண்டு வழி வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடி வரப்போகி இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கலாம் சொந்தமா தொழில் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொந்த தொழில் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். 2 வீலர்ல போறவங்க, 4 சக்கர வாகனங்கள், பழைய வாகனம் இருக்கிறவங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாட்டெல்லாம் இந்த நேரத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போய் இருக்கின்றது. இந்த மேஷத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கக்கூடிய நாள், அதாவது வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திர நாட்களை போய் தரிசனம் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. 2025 விஸ்வாவிசு வருடம் குரு பெயர்ச்சி பலன் மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மேஷராசி எப்பவுமே இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை வேணுங்க. அதாவது கம்பீரம், எதுலையுமே வந்து அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு அன்பை கூட, ஒரு காதல் இல்லை அன்பை கூட ஒரு இனிமையாக சொல்ல தெரியாத நேர்கள் யாருன்னா மேஷராசிக்காரங்க தான். அதாவது நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத கூட ஒரு முரட்டுத்தனமாக தான் சொல்லுவாங்க. ஒரு அன்பை காட்டுறது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கு கூட இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசுறது கூட ஒரு கம்பீரமாக தான் பேசுவாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சாபம்னு கூட சொல்லலாம். இதை மட்டும், இந்த குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். 5ஆம் பார்வையாக வந்து 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும், அதாவது இந்த 9, 11 பார்வை பார்க்குது இல்லைங்களா, இது மிக பெரிய ஒரு விஷயங்க. உங்களோட வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்த சண்டை சச்சரவு, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்திருப்பாங்க இவ்வளோ வருஷமாக. இது எல்லாமே இந்த ஆண்டுலேருந்து மாறப்போகுதுங்க. வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வந்து டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாளாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்கள் தந்தைக்கோ இல்லை மாமனாருக்கோ இல்லை அரசாங்க தொடர்பான உங்களுக்கு எதனா செலவுகள்லாம் இதெல்லாம் நடந்துருந்ததுன்னா, அல்லது உங்கள் தந்தைக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததுன்னா, இது எல்லாமே இந்த ஆண்டு வந்து மாறப்போகுது. 11ஆம் வீட்டை வந்து 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் வந்து பன்மடங்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க, உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் வரதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு மல்டிபிள் 5 டைம்ஸ் பெட்டராக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்துலாம் லாபம் கிடைக்க போகுது. உங்களுக்கு உடல் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அது மட்டும் இந்த ஆண்டு கவனம் இருக்கட்டும். 12ஆம் வீட்டில் வந்து சனி இருக்கிறதுனால அயல் நாட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் வெளிநாட்டு பயணம்லாம் உங்களுக்கு வீசா கிடைக்காம இருந்ததுன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும்.